வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உன்னதாக்க தமிழா. ஸோ நம்மளுடைய தமிழ் ஐசன்மே டிஎன்பிசி குரூப் 4 தீர்ப்பாக மேக்ஸ் பிராக்டிஸில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது பகுதி 3. புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாதிரத்தில் மொத்தம் 25 வினாக்கள் பார்க்குறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 25க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி பண்ணல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண்ணின் இரு மடங்குடன் 9 கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாது? ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஒரு எண்ணோன் 2 மடங்குடன், அப்ப ஒரு எண்ணுங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப அந்த எண் இரு மடங்குனா அப்ப அந்த எண்ணை 2ஆல பெருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அந்த எண்ணை 2ஆல பெருக்கணும். பெருக்குனதுக்கு அப்புறம் 9 கூட்டுங்க. அப்ப இந்த ஒரு எண்ணின் இரு மடங்குடன் 9 கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால், இத மும்மடங்காக மாற்றம்னா 3ஆல பெருக்கணும். மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரக்கூடிய விடை எவ்வளோ? 75. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஒரு எண்ணின் இரு மடங்கோடு 9 கூட்டினால் வரும் விடை மும்மடங்காக மாற்றினால் வரக்கூடிய விடை 75 அப்படின்னா அந்த எண் எது? ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 3 75 அடிக்கலாமா? 4 3 3 25 3 75. அடுத்து இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 2x + 9 = 25. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த +9 அங்கிட்டு போச்சுன்னா -9 ஆயிரும். அப்ப 2x, அப்ப 25ல 9 போச்சுன்னா 16. அப்ப 2x 16னா 1x மதிப்பு எவ்வளவு வரும்? 8. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண் யாது? மிக சிறிய 5 இலக்க எண். அப்ப இலக்கம்னு வந்துட்டாலே நீங்க என்னதான் கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சலாமா? என்ன நம்பர் இருக்கு? 12, 15, 18. இப்ப இது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதாவது டிவைட் பண்ணலாம். 3ஆல அடிப்போம். 3ஆல அடிச்சோம்னா 4 3 12, 5 3 5, 6 3 18. அடுத்து எதால அடிக்கலாம்? 2ஆல அடிக்கலாம். இங்க 2, இங்க 5, இங்க 3. ஸோ அதுக்கப்புறம் எதால அடிக்க முடியாது. மொத்தம் என்ன பண்ண வேண்டியதான்? பெருக்க வேண்டியதான். அப்ப எவ்வளவு வரும்? 3 2 6, 6 2 12, 12 5 60, 60 3 180. இப்ப 180 வந்துருச்சு. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? மிக சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்கிறோம். இப்ப மிக சிறிய 5 இலக்க எண் கண்டுபிடிச்சலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பொதுவா எனக்கு மிக சிறிய 5 இலக்க எண் எது? இந்த கொஸ்டினை விட்டுருங்க. பொதுவா எனக்கு மிக சிறிய 5 இலக்கம்னா 10,000. ஓகே, ஏன்னா 4 0 போட்டு முன்னாடி 1 போட்டா மிக சிறிய 5 இலக்கம் நமக்கு கிடைச்சு. ஓகே, இப்ப 10,000. இப்ப இந்த கொஸ்டின் படி 12, 15, 18 சொல்றாங்களா? இப்ப இந்த நம்பருக்கு எல்சிஎம் எவ்வளவு? 180. அப்ப இந்த நம்பரை 180ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 180ஆல டிவைட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ண? டைரக்டா தான் 180ஆல அடிக்க போறீங்க. இப்ப அடிச்சா நீங்க எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்னா 180 180. இங்க என்ன பண்ணலாம்? 1 அடிக்க முடியாது. 10 100 1000. இப்ப 1000த்துல எத்தனை 180 இருக்கும்? எத்தனை இருக்கும்? 5 180 900 வரும். 5 180 900. மீதி எவ்வளவு வருது? 100. மீதி எவ்வளவு வருது? 100. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? ஒரு 0. இப்ப 1000. இப்ப 1000த்துல திரும்பி எவ்வளவு இருக்கும்? 5 180 900. அப்ப மீதி இங்க எவ்வளவு வருது? மீதி வந்து 100ன்னு வரும். ஓகே, மீதி எவ்வளவு வருது? 100. இப்ப இந்த மீதியோட எந்த நம்பரை கூட்டுனா எனக்கு இந்த எல்சிஎம் மதிப்பு வருதுன்னு பாருங்க. எதை கூட்டினா வரும்? செக் பண்ணும். அப்ப 100ஓட எதை கூட்ட 180 வரும்? 80 கூட்டினா தானே 180 வரும். அப்ப இந்த 80 என்ன பண்ண போறேன்னா, இந்த மிக சிறிய 5 இலக்க எண்ணை கூட்ட போறேன். அப்ப 10,000த்துல 80 கூட்டினா வரும் 10,080. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், எக்ஸ் மற்றும் ஒய். இங்க எக்ஸ் ஆனது எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய். அப்ப எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய்னா எக்ஸுடைய மதிப்பு தான் பெரியது. எக்ஸுடைய மதிப்பு தான் பெரியது, அவ்வளவுதான். என்ற இரு பகா எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் எவ்வளோ? 161 எனில் 3y - x இன் மதிப்பை காண்க. ஓகேவா? அப்ப பகா எண்களின் மீப்போமானாலே இங்க என்ன பண்ணுங்க? 2 எண்களை பெருக்கலாம். எக்ஸையும் ஒய்யும் பெருக்கினாதான் 161. ஏன்னா இரு எண்களின் HCF வந்து பாத்தீங்கன்னா 1. இரு பகா எண்களின் மீப்போமா எவ்வளவு வரும்?
அப்படியே பெருக்குது எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும் 161. அப்ப எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும் 161. அப்ப எந்த ரெண்டு நம்பர் பெருக்கணும் 161 வரும்? எந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும் பார்க்கணும். அதுல எக்ஸ் உடைய மதிப்பு தான் எனக்கு பெரியதாக இருக்கணும். அப்ப எந்த நம்பர் பாத்தீங்கன்னா 23யும் 7யும் பெருக்குனா 161. 23 7 எவ்வளவு வரும்? 161. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 23. ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 7. அப்ப எக்ஸ் கிரெக்ட் தான் வந்துருச்சுங்களா? இப்போ இங்க அப்ளை பண்ணலாம் 3y மைனஸ் எக்ஸ். அப்ப 3 ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 7 மைனஸ் எக்ஸோட மதிப்பு 23. அப்ப 21 மைனஸ் 23. அப்ப ஆன்சர் இங்க வரும் -2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும்? ஓகேங்களா, பாருங்க பசு இருக்கு, எருமை இருக்கு. ஓகேங்களா, அப்ப 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப எருமையோட எண்ணிக்கை அதிகமாகும்போது பசுக்களோட எண்ணிக்கையும் எனக்கு அதிகமாகும். இது என்ன சொல்லுவாங்க? நேர் விகிதம். அப்ப நேர் விகிதம் அப்படின்னா எனக்கு எந்த சைடு ரெண்டு நம்பர் இருக்கோ தலைகீழ போடுங்க. அப்ப என்ன வரும்? 15/35 எப்படி இருக்கலாம்? 35/15 இன்ட்டு 21 அப்படி வைங்க. இப்ப அடிங்க. 35 5 7 5 35 1 3 3 7 3 21. அப்ப 7 7 இருக்குன்னா 49. அப்ப ஆன்சர் 49 பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும். நெக்ஸ்ட் 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்துக்கு ரூபாய் 8400 சம்பாதிக்கின்றனர் எனில் 9 பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, இப்ப ஆட்கள் இருக்கு, மணி இருக்கு, அமௌண்ட் இருக்கு. ஓகே, அப்ப இது எந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கலப்பு மாறல். இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே கலப்பு மாறல். அதாவது மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 டிவைட் பை ஒர்க் 1. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் மேன் 2 டே 2 ஒர்க் 2 சரி ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகேங்களா, இப்ப பாருங்க, இப்ப மேன் இங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். இன்ட்டு டேஸ் இருக்கா, டேஸ் வந்து கொடுக்கல, ஹவர்ஸ் எவ்வளோ? 8 மணி நேரம் வகுத்தல் ஒர்க்குன்னா அங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த ஆட்கள் நாட்கள் மணி இது இல்லாம எது வந்தாலுமே எனக்கு ஒர்க்கு தான். இப்போ இங்க எவ்வளவு வந்திருக்கு? 8400. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது 9 பேர் 6 மணி நேரம். அப்போ 9 பேர் 6 மணி நேரம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க? ஓகே, எனக்கு கீழே உள்ளது அமௌண்ட் தான். இப்போ எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இப்போ மேலே அடிக்கலாம். ஓரார் 6 ஓரார் 6. இங்க அடிக்கலாமா? ஓரட்டெட்டு ஓரட்டெட்டு 4 அடிக்க முடியாது. 40ல் 5 0. அப்ப இந்த எக்ஸ் இங்க போயிடும், இந்த 1050 இங்கிட்டு போயிடும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1050 இன்ட்டு 9 வரும் 9450. அப்ப எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 9450 சம்பாதிப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் சியின் மதிப்பை காண்க. ஓகேங்களா, அப்ப சி எங்க இருக்கு? எனக்கு இந்த இடத்துல சிக்கு என்ன மதிப்பு வரும்? அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கானா, இப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படி போதோ அதே கான்செப்ட் தான் இங்க நீங்க ட்ரை பண்ண போறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். 7 24 10 33 14.5 46.5. இப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு நம்பர் விட்டு பார்த்தாலும் இங்க ஃபர்ஸ்ட் 3 கூடுது, அடுத்து 4.5 கூடுது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோம்னா இங்க 24, இங்க எவ்வளோ 9 கூடுது, இங்க பார்த்தா எவ்வளவு கூடுது? 13.5 கூடுது. ஓகேங்களா, ஸோ அப்படி எந்த கான்செப்ட்ல கவுண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்சர் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம நார்மலா சீக்வன்ஸா கொண்டு போறோம். எப்படி கொண்டு போக போறேன்னா, இப்ப 7ல இருந்து 24 எப்படி வந்துருக்கு பாத்தீங்கன்னா 3ஆல பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. 3ஆல பெருக்கி 3 கூட்டினா 20, 7 3 21, 3 கூட்டினா 24. அதே மாதிரி 24 இருந்து 10க்கு எப்படி வருதுன்னா 24 2ஆல வகுத்துட்டு 2 கழிக்கிறாங்க. ஓகேவா, பெருக்குனா கூட்டுறாங்க, வகுத்தாங்கன்னா கழிக்கிறாங்க. அப்ப 24 2 12, 12 போச்சுன்னா 10. ஸோ அதே மாதிரி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? திரும்படியும் 3ஆல பெருக்கி 3 கூட்டுறாங்க. 13 30, 3 கூட்டினா 33. அடுத்து இங்கிட்டு 2ஆல வகுத்தோம்னா 16.5, அது 2 கழிச்சோம்னா 14.5. ஸோ அடுத்து திரும்பி என்ன பண்ணாங்க? வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கணுமா? 3ஆல பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 3ஆல பெருக்கி 3 கூட்டினா 46.5. அப்ப கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கி 3 கூட்டணும், அடுத்து 2ஆல வகுத்து 2 கழிக்கணும். ஸோ இதே மாதிரி சீக்வன்ஸா போக போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 11னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 3ஆல பெருக்கி 3 கூட்டினா வரும்
11 3 33, 3 கூட்டினா 36. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? 36. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? 2ஆல வகுத்து 2 கழிக்கணுமா? அப்ப 30 2ஆல வகுத்தோம்னா 18, 2 கழிச்சோம்னா 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இங்க வகுத்தாச்சு, திரும்ப என்ன பண்ணும்? பெருக்குமா? அப்ப 16 3ஆல பெருக்கி 3 கூட்டணும். அப்ப 16 3 48, 3 கூட்டினா 51. ஓகேங்களா? அப்ப ஏ வந்து 36, பி வந்து 16, சி வந்து எவ்வளோ? 51 வந்துருச்சுங்களா? நான் சி இதை கண்டுபிடிச்சாலே போதும்ல, எனக்கு கேட்கப்பட்டது சி தான். அப்ப சி வந்துருச்சு எவ்வளோ? 51. அவ்வளவுதான். இதுக்கு மேல கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் உள்ள 600 மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது இரண்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது. 75% ஆங்கிலம் மற்றும் 45% ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. இரண்டும் பயிலும் மாணவர்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா? இரண்டும் பயிலும் மாணவர்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. மொத்தம் 100% இருக்கா? மொத்தம் எவ்வளோ? 100%. இதுல ஆங்கிலம் மட்டும் எவ்வளோ? 75%, ஹிந்தி மட்டும் எவ்வளோ? 45%. ஓகேங்களா? இப்ப இரண்டும் கேட்டாங்கன்னா மைனஸ் அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏ சேர்ப்பு பி, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் இ மைனஸ் பி வெட்டு பி. அவ்வளவுதான். இது எப்படி கண்டுபிடிக்க பார்த்தா தனித்தனியா கொடுக்கப்பட்டதை கூட்டுங்க. 75 45 கூட்டினால ஒரு 120. அப்ப 100ல 120 டிஃபரன்ஸ் வரும் 20%. அப்ப 20% தான் இரண்டுமே பயிலக்கூடியவங்க. அப்ப 20% எவ்வளவு வரும்? 600ல 20%, 600 இன்ட்டு 20 20/100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 6 இன்ட்டு 20 வரும் 120. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஓகேங்களா? இப்ப ஏங்கிறது ஆங்கிலம், பிங்கிறது ஹிந்தி, ரெண்டுமே சேர்த்துனா ஏ வெட்டு பி. ஓகேவா? மொத்தம் எத்தனை பேருங்கிறது ஏ சேர்ப்பு பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 7 26 63 124 205 340 அடுத்து என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். 26 63 124 215 342 அடுத்து என்ன வரும்? ஓகே, அப்ப 7 இது நம்பர்லாம் பார்த்தா நீங்க என்ன தெரியும் பார்த்தா எல்லாமே கியூப் நம்பர்ல கம்மியாயிருக்கு. அதாவது 7ங்கிறது 2 கியூப் மைனஸ் 1, 26ங்கிறது 3 கியூப் மைனஸ் 1, 63ங்கிறது 4 கியூப் மைனஸ் 1, 124 5 கியூப் மைனஸ் 1, 215 6 கியூப் மைனஸ் 1, 342 7 கியூப் மைனஸ் 1. அப்ப ஒவ்வொரு நம்பரையும் கியூப் பண்ணி 1 கழிச்சிருக்கேன். அப்ப 7 கியூபா 2 3 4 5 6 7. அப்ப 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 கியூப் மைனஸ் 1. அப்ப 8 கியூப் 512 1 போச்சுன்னா 511. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. A is to B 3 is to 2, B is to C 3 is to 4, C is to D 2 is to 3 எனில் A is to B is to C is to D எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விகிதங்களை நேரம் எழுதிக்கும். 3 is to 2, 3 is to 4, 2 is to 3. ஓகேங்களா? இப்ப 3 விகிதம் நேரம் எழுதிட்டேன். ஓகே, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? A is to B is to C is to D. ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப A எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத நம்பரை பெருக்குனீங்கன்னா ஏ. இப்ப பெருக்குங்க. 3 9 9 2 18 ஈஸ்ட். ஓகேங்களா? சோ முத நம்பர் பெருக்குன மாதிரி ஏ மாதிரி லாஸ்ட் உள்ள பெருக்குனா டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பெருக்குனா ஏ, லாஸ்ட் இது பெருக்குனாது டி. இப்ப பெருங்க 2 8 8 3 24. ஓகேங்களா? அப்ப நான் ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன், டியும் கண்டுபிடிச்சேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நேரா உள்ளத பெருக்குனா ஏ, லாஸ்ட் உள்ளத நேரா பெருக்குனா டி. முடிஞ்சு. இப்ப நான் பி கண்டுபிடிக்கும். பி எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இந்த முதற்கு பார்த்தா இதை விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பிராக்கெட். ஓகேங்களா? இப்ப என்ன ஓப்பன் பிராக்கெட் மாதிரி இருக்கா? அப்ப 2 3 2 இதை மட்டும் இருக்கு. 2 3 6 6 2 12 ஈஸ்ட். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா திரும்ப அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி. ஓகேங்களா? அப்ப 2 4 பேருக்கு 8 8 2 16. ஓகே, அவ்வளவுதான். அப்ப பிங்கிறது ஓப்பன் பிராக்கெட் மாதிரி வரும், சிங்கிறது க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி வரும். அவ்வளவுதான். அப்ப 18 12 16 24 இது சுருக்க முடியுமா? சுருக்கலாம். ஏதாவது 2 அடிக்கலாமா? அப்போ 9 6 8 12. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 9 6 8 12. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? கீழே ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்காங்க 8 வரை. ஓகேவா? இப்ப இந்த 8ஓட ஒவ்வொரு நம்பரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை ஜோடிகள் வரும்? ஆனா 8 வந்து எனக்கு ஒரு நம்பரா இருக்கும். அவ்வளவுதான். இந்த எண்களை பயன்படுத்தி
8 ஒரு எண்ணா கொண்ட எத்தனை ஜோடி உன்னால் உருவாக்க முடியும் கண்டுபிடிக்கலாமா? இப்ப இந்த 8 வச்சுங்க 8 திருப்பி போட்டாலும் அதே இதை வராம போட முடியாது. அதே மாதிரி 8 5 அது 3 போட்டா 5 8 வருதுங்களா? கான்செப்ட் இருக்குல்ல 8 வந்து ஒரு இடத்துல வரணும். அது ஃபர்ஸ்டா வரலாம் இல்ல செகண்டா வரலாம். இது ஜோடி. ஸோ அதே மாதிரி 8 2 அப்ப அதே மாதிரி 2 8 அடுத்து 8 1 1 8 அடுத்து 8 7 7 8 அடுத்து 8 6 6 8 ஓகேங்களா? அப்ப 8 ஒரு எண்ணா கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கைகள் வரும் 2 4 6 8 10 11 என கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீபோவா 12 எனில் அந்த எண்களை காண்க. அப்ப மீபோவா கொடுத்து விகிதம் கேட்டாங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த மீபோவா மதிப்பை ஒவ்வொரு விகிதமோட பெருக்குனா அந்த நம்பர் கிடைச்சிடும் அவ்வளவுதான்ப்பா. இப்ப 12 அப்ப 4 12 12 2 12 24 3 12 36 அப்ப அந்த நம்பர் என்னது 12 24 36 அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ் 12 24 36. நெக்ஸ்ட் 31 பிளஸ் 33 பிளஸ் அப் டு 53 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இது கூடுதல் எவ்வளவு வரும்? நான் ஒற்றை எண்களா இருக்கு. ஸோ ஒற்றை எண்கள் என்ன பண்ணேன் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கூட தான் ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ ஸ்கொயர் பண்ணாலே போதும். பட் இங்க இடையில இருந்து கேட்டாங்க அப்படின்னா நார்மல் என்ன பண்ணலாம் கூட்டுத்தொடர் சீரியஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கூடுதல் கண்டு ஃபார்முலா n/2 a பிளஸ் எல் ஓகேவா? இப்போ 31 இருந்து 53 வரைக்கும் எத்தனை நம்பர் என்கிட்ட இருக்கும் ஓகேவா? அதாவது எண்ணிக்கை. அப்ப என்னோட மதிப்புனா எண்ணிக்கை தான். அப்ப எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதாவது n அப்படின்னா l மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. அப்ப எல்லுங்கிறத லாஸ்ட் நம்பர் 53 ஏனா 31 டிங்கிறது வித்தியாசம் எவ்வளவு கூட்ட போகுது 2 2 கூடுது. அப்ப 2 பிளஸ் 1 அப்ப இது வித்தியாசம் எவ்வளவு 22 வகுத்தல் 2 பிளஸ் 1 அப்ப அடிச்சோம்னா 11 கூட்டினா 12. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு 12. இங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னோட மதிப்பு 12 வகுத்தல் 2 ஏவோட மதிப்பு 31 பிளஸ் எல்லோட மதிப்பு 53. அப்ப அடிச்சோம்னா எவ்வளோ 6. அப்ப 6 இன்ட்டு இது கூட்டினல் வருது 84. அப்ப 84 இன்ட்டு 6 எவ்வளோ வரும் 4 6 24 மீதி 2 48 50 ஆன்சர் வரும் 504. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த எளிய வட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள விழுக்காடு என்ன ஓகேவா? முதல் வகுப்பு தேர்ச்சி இங்க எவ்வளவு டிகிரி இருக்காங்க 90 டிகிரி. இப்ப இந்த 90 டிகிரி என்ன பண்ண போறேன் விழுக்காடுன்னு கேட்டாங்களா? அப்ப எவ்வளவு சதவீதம் நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப டிகிரில சதவீதம் போகணும். ரொம்ப சிம்பிள். இப்ப டிகிரி 90 டிகிரினா 90/360 ஓகேவா? சதவீதம் கீழே 100ன்னு போடணும். அதே மாதிரி டிகிரினா கீழே 360ன்னு போடணும். இவங்க என்ன கேக்குறாங்க விழுக்காடு தானே கேட்டாங்க. விழுக்காடுனா என்ன பண்ணும் 100ஆல பெருக்கணும் அவ்வளவுதான். இப்ப அடிங்க 1 0க்கு 1 0 9 9 4 9 36 1 4 4 25 4 100. அப்ப ஆன்சர் என்ன வரும் 25%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஹெக்டேர் எனில் சதுரத்தின் மூலைவிட்டம் டேஷ் ஆகும். ஓகேங்களா? பரப்பளவு அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? இப்ப அரை ஹெக்டேர் சொல்றாங்க. எனக்கு ஒரு ஹெக்டேர்னு எவ்வளவு தெரியும்ல? ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். எவ்வளவு ஒரு ஹெக்டேர் எவ்வளவு 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப அரை ஹெக்டேர் எவ்வளவு போறோம் 5000 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஒரு ஹெக்டேர் 10,000னா அரை ஹெக்டேர் எவ்வளவு வரும் 5000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னா 5000 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப ஏ ஸ்கொயர் தான் 5000. அப்ப ஏ உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? இந்த 5000 என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். 5000 ஸ்கொயர் பண்ணாதான் எனக்கு ஏ. ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு ரூட் 5000. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் சதுரத்தின் மூலை விட்டம் கேட்கறாங்க. இப்ப சதுரத்தின் மூலை விட்டம் எனக்கு எவ்வளவு வரும்? சதுரத்தின் மூலை விட்ட ஃபார்முலா d = a ரூட் 2 a ரூட் 2. இப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு ரூட் 5000 ரூட் 2. அப்ப 5000 இன்ட்டு 2 அப்ப எவ்வளவு வரும் 10,000 ரூட் 10,000. 10,000 வெளியே எடுக்கலாமா? அப்ப என்ன பண்ண போறோம் 2 0 4 0. அப்ப 4 0க்கு என்ன வெளியே எடுத்தோம்னா 2 0 வரும். அப்ப விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளவு 100. ஆன்சர் 100 மீட்டர். நெக்ஸ்ட் இரு கோளங்களின் புறப்பரப்பளவுகள் 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஓகேங்களா? கன அளவுகளுடைய விகிதம் கேட்கிறாங்க. அப்ப பரப்பளவு அப்படின்னா
எனக்கு ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் வரும். எவ்வளோ இருக்கு? 9:25. அதாவது 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். கரெக்டுங்களா? 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அதாவது ஆரத்தை ஸ்கொயர் பண்ணா பரப்பளவு. அவ்வளவுதான். அப்ப கன அளவு எனக்கு என்ன வரும்? ஆரத்தை கியூப் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 9:25னா 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்ப இந்த 3ங்கிறது ஆரம், இதுல 5ங்கிறது ஆரம். ஓகே. இப்ப கன அளவு கியூப் பண்ணும். அப்ப 3 கியூப் பண்ணா 27, 5 கியூப் பண்ணா 125. அப்ப கன அளவோட விகிதம் எவ்வளோ? 27:125. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இரு எண்களின் பெருக்குத் தொகை 1600. அவைகளின் மீ போவ 5 என்ற எனில் எண்களின் மீச்சிமா காண்க. கண்டுபிடிக்கலாமா? அப்ப இரண்டு எண்களின் பெருக்கு தொகையானது எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். அப்ப இங்க இரண்டு எண்கள் பெருக்கல் மதிப்பு டேட்டா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1600. எல்சிஎம் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறேன். கச்சிசிய எவ்வளோ? 5. இப்ப அப்படியே அடிக்கலாமா? 4 5 5 மூவஞ்சா 5, மீதி 1 10ல 2 0. அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 320 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இதுல லாபம், ஒரு இதுல நட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் மொத்தத்துல பார்க்கும்போது அவருக்கு ஏற்படக்கூடியது நட்டம் தான். ஓகேங்களா? ஒரு இதுல 10% லாபம், ஒரு இதுல 10% நட்டம். நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்? ஒன்றுல லாபம், ஒன்று நட்டம் தானே. இப்போ எதுவுமே இல்லை தானே அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக நினைப்போம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. என்ன வரும்? நட்டம் தான் வரும். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ரெண்டையுமே பெருக்குங்க. 10யும் 10யும் பெருக்கி அதை 100ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணாகும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப என்ன வரும்? 1. அப்போ 1% நஷ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே சதவீதத்துல லாபம் நட்டம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடியது நட்டம் தான். அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி 100ஆல டிவைட் பண்ணுங்க. அந்த வரக்கூடியதான் சதவீதம். அப்ப அத்தனை சதவீதம் நஷ்டம். அப்ப இங்க எத்தனை சதவீதம் நட்டம்? 1% நஷ்டம். சப்போஸ் இங்க 20% லாபம், 20% நட்டம் என்ன பண்ணுவோம்? 20 20யும் பெருக்கும். எவ்வளவு வரும்? 400. அப்ப 400 100 அடிச்சோம்னா 4. அப்ப 4% நஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து, 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? சம விகிதம் அப்படின்னா விகித சமம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப விகித சமனாலே இரண்டு நடுவில் ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கணும். இது எனக்கு சமமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் 1. ஓகேவா? 1 வந்து நான் அனைத்திலுமே கழிப்போம். ஓகேவா? 1 நான் கழிச்ச எனக்கு என்ன வரும்? 53, 70, 74, 98. ஓகேவா? இங்க உள்ள நம்பர்ல ஒவ்வொன்றா அனைத்திலுமே அந்த மீதியை வந்து கழிச்சிட்டேன். 1ங்கிற மீதியை நான் கழிச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இப்ப சென்டர்ல பெருக்க 70 × 74 = 53 × 98. எனக்கு என்னது? இதோட பெருக்கல் மதிப்பும் இதோட பெருக்கல் மதிப்பு எனக்கு சமம் வருமா? வராது. ஏன் அப்படின்னா இங்க 3 24 லாஸ்ட் 4 வருது. இங்க 0 4 பெருக்கல் லாஸ்ட் 0 தானே முடியும். அப்ப இங்க லாஸ்ட் 0 முடியுது, இங்க லாஸ்ட் 4ல முடியும். அப்ப எனக்கு சமமா இருக்குமா? இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்ப ஒவ்வொன்றுமே 2 கழிங்க. 2 கழிச்சா எவ்வளவு வரும்? 52, 69, 73, 97. ஓகேவா? இப்ப சென்ற ரெண்டு நம்பர் என்ன இருக்கு? 69 × 73. ஃபர்ஸ்ட் லாஸ்டும் 52 × 97. இப்ப லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். 9 3 பெருக்கு லாஸ்ட் அது 7. இங்க 2 4 பெருக்கு லாஸ்ட்னா வரும் 4 தான் வரும். அப்ப இங்க சமமா இல்ல. அப்ப 2 கழித்தாலும் எனக்கு விகித சமம் சரியா வரல. இப்ப 3 கழிக்கலாம். ஒவ்வொன்றிலையும் 3 கழிச்சு 54 3 கழிச்சா 51, 71 3 கழிச்சா 68, 75 3 கழிச்சோம்னா 72, 99 3 கழிச்சோம்னா 96. இப்ப சென்டர் நம்பரை பாருங்க. இங்க 8 2 லாஸ்ட்ல 6ல முடியுது. இங்க 1 இங்க 6. இங்க என்ன லாஸ்ட் 6ல முடியுதா? அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 6ல முடியும், இங்கே 6 முடியுது. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னது? விகித சமமா இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப ஒவ்வொரு நம்பரையும் நீங்க 3 கழிச்சீங்கன்னா அது விகித சமத்துல எனக்கு அமையும். அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களும் பி என்பவர் அதே வேலை 30 நாட்களும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயை பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு எவ்வளவு? ஓகேங்களா? இப்ப ஏ பி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 20 நாள், பி வந்து 30 நாள்.
இப்ப இதை இந்த நாட்களை வச்சு நம்ம அமௌண்ட் பிரிக்க முடியாது. என்ன பண்ணா அவங்களுடைய பங்குகளா மாத்த போறேன். இப்ப ஏ வந்து 20, பி வந்து 30. அப்ப இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 20, 30க்கான எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 60. ஓகேங்களா? அப்ப 60 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. 60/20 அடிச்சா எவ்வளவு? 3. 60/30 அடிச்சோம்னா 2. அப்ப ஏக்கு வந்து 3 பங்கு, பிக்கு வந்து 2 பங்கு. ஓகேவா? அப்ப மொத்த பங்கு எவ்வளவு ஆச்சு? 5 பங்கா? அப்ப 5 பங்கு தான் 600 ரூபாய். 5 பங்கு 600னா ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 120 ரூபாய். அப்போ ஒரு பங்கு 120னா அப்ப 3 பங்கு எவ்வளவு வரும்? 360. 2 பங்கு எவ்வளவு வரும்? 240. அப்ப ஏக்கு 360, பிக்கு 240. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? 360, 240. நெக்ஸ்ட் 18, 41, எக்ஸ் 36, 31, 24, 37, 35, 27, 37 சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேவா? சராசரி 31 கொடுத்துட்டாங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? எண்ணிக்கையால பெருக்கினா கூடுதல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? அப்ப மொத்தம் 10 நம்பர் இருக்கு. அப்ப இந்த 10ஐயும் இந்த சராசரியும் பெருக்க என்ன கிடைக்கும்? கூடுதல் கிடைச்சிரும். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 10 30 பெருக்கினா 310 இஸ் ஈக்குவல் டு, இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. ஓகேவா? இப்ப 18, 41 அப்ப எவ்வளவு? 59. இங்க ஒரு 36, அப்ப 95. அடுத்து 126, 150. அடுத்து 150. இங்க ஒரு 210, 222, 249, 285. 285 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? அப்ப எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 285 வந்துச்சுன்னா மைனஸ் 285. அப்ப 310ல 285% வரும் 25. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு வருது? 25. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு எலி 20 மீட்டர் கிழக்கு நோக்கி ஓடி வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர் ஓடி வலதுபுறம் திரும்பி 9 மீட்டர் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் ஓடி அதன் பிறகு இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் ஓடி இறுதியாக இடதுபுறம் திரும்பி 6 மீட்டர் ஓடுகிறது எனில் இப்போது எலி எந்த திசையை பார்த்து இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ திசைகள் கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம எங்க இருக்க போறோம்? சென்டர் பாயிண்ட்ல தான் எப்பவுமே இருப்போம். எங்க இருப்போம்? சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? 20 மீட்டர் கிழக்கு. ஓகேவா? கிழக்குனா இந்த சைடு எவ்வளவு? 20 மீட்டர். இப்போ இங்க வந்துருச்சு வச்சுக்கோ, 20. அடுத்து என்னாச்சு? வலதுபுறம் 10. அப்ப இங்க இருந்து வலதுபுறம் எங்க வரும்? கீழே எவ்வளோ? 10. ஓகே, இப்ப இங்க வந்துருச்சு. அடுத்து திரும்ப வலது. அப்ப திரும்ப வலதுன்னா என்னது? இந்த சைடு எவ்வளோ? 9 மீட்டர். இப்ப இங்க வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணுச்சு? இடதுபுறம் திரும்பு. அப்ப இடதுபுறங்கிறது கீழே வரும் எவ்வளோ? 5. இப்ப இங்க வந்துருச்சு. அடுத்து திரும்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 12. அப்ப இங்க இருந்து இங்க வர 9. அப்ப கொஞ்சம் கூட போட்டுருங்க. எவ்வளோ? 12. இடதுபுறம் இந்த சைடு 12. இறுதியாக இடதுபுறம் திரும்ப இடதுபுறம் எவ்வளோ? 6. அப்ப இங்க இருந்து ஒரு 5. இப்ப கொஞ்சம் கூட போட்டுங்க, 6. அப்ப இந்த திசை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப எலி எந்த திசையை பார்த்து இருக்குது? மேல ஏற போட்டுக்கணும். அப்ப இது என்ன திசை? வடக்கு திசையை பார்த்து இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவுமுறை எந்த வார்த்தை சிறப்பாக நிறைவு செய்யும்? படகு, துடுப்பு, சைக்கிள். அப்ப எது வரும்? ஓகேங்களா? ஸோ படகு வந்து பாத்தீங்கன்னா அது முன்னேறி செல்லணும் அப்படின்னா நீங்க துடுப்பு போட்டாதான் படகு வந்து முன்னேறி செல்ல முடியும். அதே மாதிரி சைக்கிளுக்கு நீங்க என்ன பண்ணும்? அந்த பெடலை மிதிச்சாதான், கால் மிதி, அந்த பெடலை மிதிச்சாதான் நீங்க முன்னாடி போக முடியும். ஓகேங்களா? அப்ப இங்க எது எனக்கு பொருந்து? கரெக்டா கால் மிதி, பெடல் என்பது எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கேள்விக்குறிக்கு சிறந்த மாற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? இப்ப எனக்கு படம் கொடுத்துருவாங்க 5, 10, 26 கொஸ்டின் மார்க் 122. ஓகேவா? இது ஆக்சுவலா கண்டினியூஸ் சீரிஸ் மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது 5, 10, 26 டேஷ் 122. சின்ன இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ல ஒன்னு கூட்டின மாதிரி இருக்கு. பாருங்க, 5னா 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 10னா 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 26னா 5 ஸ்கொயர் பிளஸ் 1, 122னா 11 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப 2, 3, 5, 11 இது ஃபுல்லா பகா எண்கள்ல. அப்ப பகா எண்கள் சீரீஸ்ல ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்கான். அப்ப 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் என்ன வரும்? 7 ஸ்கொயர் பிளஸ் 1, 7க்கு அப்புறம் 11. அப்ப 7 ஸ்கொயர் 49, 1 கூட்டினா 50. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 50. நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தில் 2 உறுப்பினர்களின் மொத்த வயது 4 ஆண்டுகளுக்கு பிறகு 64. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வயது 3:1 என்கிற விதத்தில் இருந்தது. இருவரில் இளையவருக்கு என்ன வயது? ஓகேங்களா? பாருங்க, எதோட விகிதம் கொடுத்திருக்கான்? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் விகிதம் கொடுத்திருக்கான். எவ்வளோ?
3:1. அப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடுதல் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப 4 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் எவ்வளவு கூடுதல் வருது? 64. ஓகேவா? மொத்த வயது 4 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ? 64. அப்ப 4 வருஷத்துக்கு பின்னாடி 64னா இப்ப தற்போது எவ்வளவு இருப்பாங்க? அப்ப 2 பேருக்குமே 4 வயசு குறைக்கணுமா? அப்ப 64ல 2 பேருக்குமே 4 நாள் குறைச்ச எவ்வளவு ஆகும்? 60 56. அப்ப தற்போதைய வயதின் கூடுதல் எவ்வளவு? 56. அப்ப தற்போது கூடுதல் 56னா அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்? திரும்ப 2 பேருக்கு என்ன பண்ணுவோம்? 4 நாள் வயசு குறைப்போம். 56ல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் குறைச்சோம்னா 52, 50 இன்னும் 4 கழிச்சோம்னா 48. அப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 48 இருக்கும். ஓகேவா? அப்ப 4 ஆண்டுகள் முன்னாடி விகிதம் 3:1, கூடுதல் எவ்வளோ? 48. அப்ப 4 பங்கு தான் 48. அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 12. ஒரு பங்கு எவ்வளவு? 12. இங்க அப்ளை பண்ணலாமா? அப்ப ஒரு பங்கு பண்ணா 3 பங்கு 36. ஒரு பங்கு எவ்வளவு? 12. அப்ப இளையவர் யாருங்க? இவர் தான் இளையவர். இவருக்கு எவ்வளவு? 4 வருஷத்துக்கு முன்னாடி 12. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? இருவரில் இளையவருக்கு என்ன வயது? அப்படின்னா தற்போது என்ன வயது தான் கேட்கிறான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 12னா இப்ப என்ன பண்ணோம்? 4 வயசு கூட்டினா தற்போது வருமா? இப்ப ஒரு 4 வயசு கூட்டுங்க. 14 கூட்டினா 16. அப்ப இளையவருக்கு தற்போதைய வயது எவ்வளவு? 16. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு குறியீட்டில் Q என்பது 21 hashtag என்று எழுதப்படுகிறது மற்றும் fail என்பது 4% 19 என்று எழுதப்படுகிறது. அந்த குறியீட்டில் fail என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஓகேங்களா? சோ பாருங்க Q. ஓகேவா? 4 எழுத்து இருக்குன்னா இங்க 4 குறியீடு போடுறா. 2 1 hashtag. அப்ப G-னா 2, I-னா 1, V-னா E-னா hashtag. ஓகே. அதே மாதிரி fail. F-னா 4, A-னா percentage, I-னா 1, L-னா 9. இப்ப அதே மாதிரி ஃபீல்க்கு என்ன வரும்? அப்ப F-னா எனக்கு என்னது? 4, E-னா எனக்கு என்னது? hashtag, A-னா percentage, L-னா 9. அப்ப 4 hashtag percentage 9. எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது என்னது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட் இந்த மாதிரி எழுத்து இந்த மாதிரி குறியீடுகள் வந்தாலே கான்செப்ட் என்னதான் இருக்கும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் செகண்ட் அந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. 25க்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டின் போட முடிஞ்சது அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயார்படி உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. உங்கள் நண்பர் பிடிஎஃப் இதோட டெலிகிராம் அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி.